கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வேத வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். Let us examine our ways and test them and let us return to the Lord. Lamentations 3:40. இதை நம்ம ஒரு சின்ன கதையா பார்த்துடலாமா? ஜேம்ஸ் ஒரு பொறுப்பான நல்ல பையனா இருந்தானா. அவன் ஒவ்வொரு காலையிலுமே தேவனை தொழுது கொள்வானா. அவனுடைய பாதையை நீர் நடத்துங்கன்னு எப்பவும் ஜெபிப்பானா. அதனால அவனுடைய மனம் அமைதியாகவும் அவனுடைய நாட்கள் நல்லாவும் இருந்ததா. ஆனா காலம் போக போக அவனுடைய வாழ்க்கை மாற தொடங்குச்சா. அவனுக்கு வேலை அழுத்தம் அதிகரித்ததா. அவனுக்கு புதிய நண்பர்களும் வந்தாங்களா. படிப்படியா ஜேம்ஸ் அவனுடைய பழைய பழக்கங்களை விட்டுட்டானா. அவனுடைய ஜப வாழ்க்கை குறைந்ததா. வேத வாசிப்புக்கு நிறுத்தப்பட்டதா. தேவனை நினைப்பதும் குறைந்து விட்டதா. ஒரு நாள் எல்லாமே தவறா போச்சு. அவன் பெற்றோரோட அவன் சண்டை போட்டானா. வேலையில நிறைய பிழைகள் இருந்ததா. அவனுடைய இதயத்துல ஏதோ ஒன்று வெறுமையா இருந்ததா. அந்த இரவு ஜேம்ஸ் தனியா அமர்ந்திருந்தானா. ஒரு வேத வசனம் திடீர்னு அவனுடைய நினைவுக்கு வந்ததா. நாம் நம்முடைய வழிகளை பரிசோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடுவோம்னு. ஜேம்ஸ் அமைதியா சிந்தித்தானா. நான் மாறிட்டேன். நான் கர்த்தரிடத்திலிருந்து ரொம்பவே தூரம் வந்துட்டேன். ஆனா அது எனக்கு தெரியவே இல்லை அப்படின்னு. அவன் நீண்ட நாட்களுக்கு பிறகு அன்னைக்கு ஜெபிக்க ஆரம்பிச்சானா. ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களிடத்தில் திரும்ப வர விரும்புறேன்னு. அவன் ஜெபிக்கும் நேரத்துல ஒரு அமைதி அவனை சூழ்ந்ததா. அவன் அப்பதான் புரிந்து கொண்டானா, நான் தான் தூரமா போனேன், ஆனா ஏசப்பா என்னை விட்டு எப்பவுமே போல. அவர் மீண்டும் என்னை அவரிடத்திலே கூட்டிட்டு வந்துட்டாருன்னு. அதுக்கப்புறம் ஜேம்ஸ் அவனுடைய ஜெப வாழ்க்கையை மீண்டும் தொடங்கினானா. அவன் தினமும் வேத வாசிக்க ஆரம்பிச்சானா. அவனுடைய உள்ளத்துல ஏதோ ஒரு பெரிய வல்லமை வந்த மாதிரி இருந்ததா. அவனுடைய பிரச்சனைகள் எல்லாமே ஒவ்வொன்னா தீர ஆரம்பிச்சுதா. நம்மளும் சில நேரங்கள்ல தேவனை விட்டு விலகி இருப்போம். ஆனா நம்ம அவரிடத்தில் மீண்டும் திரும்பும் போது அவர் எப்போதும் திறந்த கரங்களுடன் நம்மளை ஏற்றுக்கொள்வார். ஆமென்.